ஐயாவனுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா இறந்துட்டாங்க. அவருடைய சவ சரீரம் மத்தியானத்திற்கு பிறகு கொண்டு வரப்படுகிறது. இப்போ எல்லாம் தான் வாடகைக்கு சேர்ஸ் எல்லாம் வருதில்லை. அன்னைக்கு அந்த அளவுக்குலாம் சேர் கிடையாது, தெரியுமா பாஸ்டர்? இன்னைக்கு சில வீடுகள் எல்லாம் 5 சேர் 10 சேர் வச்சிருக்கோமா இல்லையா? அன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு சேர் இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம எல்லாம் பாய் போட்டு தான் உட்கார்ந்தோம், ஆமாவா இல்லையா? ஆனா எல்லாரும் வருவாங்க இல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்து பாடியை கொண்டு வராங்க, அப்ப அவனுடைய சரீரத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த செய்தியை சொன்ன பெரியவங்க என்ன சொல்லிப்பா, இந்த ஊர்ல போய் இந்த யார் வீட்டுல எல்லாம் சேர்ஸ் இருக்கோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், அப்பல இந்த மடக்கி வைப்பாங்களா ஒரு இரும்பு சேர், அந்த சேர் 4 சேர் எடுத்து என் தோல்ல வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போறது ஒரு சின்ன சந்து இப்படி வந்துட்டு இருக்கு. மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கும், 1-2 மணி இருக்கும், 1-2 மணி இருக்கும். பாடி வரல, 9th படிக்கிற பிள்ளை 4 சேர் எடுத்து வச்சுட்டு எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்பா வாத்தியார் பிளஸ் பாஸ்டர், வேலை என்னன்னு தெரியாது, உழைப்பு என்னன்னு தெரியாது, பட்டினின்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, எல்லாமே வெறுமையா தெரியுது. என்னவோ என்ன சொல்றது, ஒரு மரம் மாதிரி நடந்து வாரேன். எங்களை ரொம்ப நேசிக்கிற மாதிரி அது வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆன்டி, அவங்க வீடை தாண்டி தான் நான் போகணும். நான் போற சந்தில வலதுகை பக்கமா அவங்க வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பேசுறாங்க, வாத்தியார் செத்து போயிட்டார், வாத்தியாருக்கு பிள்ளைகள் ஒண்ணு பிச்சை எடுக்கணும் இல்ல பனை ஏறி பிழைக்கணும்னா. எங்க ஐயா இறந்தப்போ நான் கேட்ட முத வாக்குத்தத்தம் இதுதான். ஒருவேளை சொல்லல ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்னு, நான் இருக்கிறேன்னு ஒருவேளை சொல்லல, நாங்க பாத்துக்கிறோன்னு ஒருத்தனும் சொல்லல பாஸ்டரையா. எங்க ஐயா இறந்தப்போ நான் கேட்ட முத வார்த்தை தான் பாஸ்டரையா, வாத்தியார் செத்துட்டார், வாத்தியார் பிள்ளைகள் பிச்சை எடுக்கணும் இல்ல பனைமரம் ஏறி பிழைக்கணும், வாழ மாட்டாங்க. ஒரு கணம் அந்த சின்ன வயசுல என்ன தெரியும், வாழ்க்கைன்னா என்ன தெரியும், பட்டி இல்லாம வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துல நின்னுட்டு ஜெபம்லாம் தெரியாது எனக்கு, ஆனா மனசு இறுகி போச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல நின்னு தீர்மானம் பண்ணினேன், இனி இந்த உலகத்துல எவன் முன்னாடி அழக்கூடாது, வாழணும்னு. ஆனா வழி தெரியலையே, என்ன செய்ய? அப்பா இறந்து போன 32வது நாள் கூலி வேலை செய்கிறதற்காக மண் சுமக்குவதற்கு, உங்க ஊர்ல என்ன சொல்ல, குட்டை சொல்லுவாங்க, எங்க ஊர்ல மண் எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க, பெருசா இருக்கும் இந்த டயர்ல எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க, கூடையா. 32வது நாள் பசியாற்றுவதற்கு கூடைய தலையில வச்சேன். நல்லா கவனிக்கணும், உனக்கு நன்மை உண்டாகும்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்லல, ஆனா சாபம் வந்த இடத்தில் நன்மையை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு அதே கிராமத்தில் அதிக விமான பயணம் மேற்கொள்ளுகிறவன் நான் தான். ராமேன் சொல்லுங்க, நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சாபம் இருந்த இடத்துல நன்மையை வர பண்ணினவர் கர்த்தர். மனிதர் குலங்களை என்ன சொன்னாங்க பாஸ்டரையா, கடந்த 6 வருஷங்களாய் வருஷத்துக்கு ஒரு கார் ஒரு பாஸ்டருக்கு வாங்கி கொடுப்பேம்மா. அன்னைக்கு அடுத்த நேரத்துக்கு பசியாயிருந்த என்ன, இதையே உனக்கு சொல்றேன் தெரியுமா, நன்மையை கொண்டு வர என் தெய்வத்தால் முடியும். எதிர்காலம் இழந்து நிக்கிறீங்களா பாஸ்டர்? ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை ஒரு சிரசில ஒரு அபிஷேகம் என்கிற கிரீடத்தை வைக்க விரும்புகிறார். படிப்பெல்லாம் இல்லை எனக்கு, அபிஷேகம்ங்கிறது மட்டும்தே, அதுதான் இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்துச்சு. இப்பவும் தமிழ் பைபிள் தப்பில்லாம நான் வாசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு தெரியும் நன்மையை தருகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு நேர சாப்பாட்டுக்கு வேண்டி தெருவில் அழுதவன் நான் இன்னைக்கு தெளிவா சொல்லுகிறேன், மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு பகல் வேளை
நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க.